எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்கே. தென்மேற்கு பருவமழை எப்போது தொடங்கும் அப்படின்றதா எல்லோருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். ஹேமச்சந்திரன் வணக்கம். எஸ்எஸோடு இணைந்ததற்கு நன்றி. தென்மேற்கு பருவமழை அந்தமானில் தொடங்கிருச்சு. தமிழ்நாட்டில் கேரளா பகுதிகளில் தொடங்க தாமதம் அப்படின்றாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? அந்தமானில் உண்மையிலே தொடங்கிருச்சா? அந்தமான பொறுத்தளவுக்கு நமக்கு பார்த்தோன்னா அந்த தென்மேற்கு பருவக்காற்று நமக்கு தமிழகத்துக்கு கீழே மறுபடியும் மீண்டும் தெற்கந்தமான் பகுதிகளில் உள்ளே நுழைந்து தொடங்கியிருக்கு. இந்த காற்று அப்படியே கீழேயே வருது. கீழே நமக்கு தெற்கந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதியில் தொடங்கிருச்சு. ஓகே. ஆனால் நமக்கு கேரளாவை ஒட்டிய பகுதியில் பார்த்தோன்னா ஒரு காற்று சுழற்சி நிலவுது. இதன் காரணமா நமக்கு அந்த தென்மேற்கு பருவக்காற்று வந்தடைவதில் ஒரு தாமதம் ஏற்படுது. இது வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பா அடுத்த ஒரு 2-3 நாட்கள்ல பருவக்காற்று படிப்படியா உள்ளே நுழைந்து நமக்கு 4ஆம் தேதி வாக்குல அந்த தென்மேற்கு பருவக்காற்று இங்கெல்லாம் ஃபில் ஆயிருச்சு. கேரளாவில் உள்ள நுழைவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அப்படி பார்க்கும்போது ஒரு ஜூன் 4 அல்லது 4ஆம் தேதி வாக்குல நமக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தமிழகத்துல தென்மேற்கு பருவமழை தொடங்கிரும்னு எதிர்பார்க்கலாம். 4 தொடக்கம் லேசான மழையோடு ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு மத்தியிலே இவங்க 3, 4, 5 வரை மழை இருக்குன்றாங்களே, அதையே ஒரு ஸ்டார்டிங் எடுத்துக்க முடியாதா? இல்ல, இப்ப தற்போது பார்த்தோம்னா தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்ல தான் வெப்பச்சலன இடிமழை பதிவாகிட்டு இருக்கு. வடகிழக்கு பருவமழை காலகட்டத்துல வங்கக்கடல்ல இருந்து நமக்கு மேகங்கள் உருவாகி மழைப்பொழிவு கொடுக்கும் போதுதான் வடகிழக்கு பருவமழை தொடங்கினதா சொல்லுவோம். அதே மாதிரி தற்போதும் அரபிக்கடலில் இருந்து மேகங்கள் நமக்கு கேரளால மழைப்பொழிவு கொடுக்கணும். ஆனா இப்ப பார்த்தோம்னா நிலப்பரப்புல அந்த இடிமலை மேகங்கள் தான் உருவாகிட்டு இருக்கு. இது அப்போ தென்மேற்கு பருவ காற்றால வரக்கூடியது கிடையாது, இது வெப்பச்சலனத்தால வரக்கூடியது. ஆமா, நமக்கு இங்க மேகங்கள் கடல் பகுதியில பெரிதாக மேகங்கள் இல்லை. நம்ம பாக்குறோம் கேரளாவுக்கு கீழே தான் மேகங்கள் இருக்கு. நமக்கு கடல் பகுதியில மேகங்கள் உருவாகி அது நமக்கு கேரளா பகுதியை நோக்கி நகரும் போதுதான் நம்ம பருவமழை தொடங்கினதா தெரிவிக்க முடியும். அதற்கான சாதக சூழல் நமக்கு ஜூன் 4ஆம் தேதி வாக்குல ஏற்படும்னு எதிர்பார்க்கலாம். ஜூன் 4 ஏற்பட்டாலும் இந்த பருவமழை அப்படின்றது எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த பருவமழையை நம்பிதான் தமிழகம் உள்ளிட்ட விவசாயமே காத்திருக்கு. ஆமா, கண்டிப்பா. இப்ப பார்த்தோம்னா நமக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் முதல் வாரத்துல சற்று பருவமழை கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மலை பகுதிகளில் மழை இருக்கு, இங்கெல்லாம் மழை இருக்கிறத பார்க்கணும். ஸோ அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்த்தா அதன் தீவிரம் என்பது குறையிறத பார்க்க முடியும். நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவு பதிவாகும். இங்கெல்லாம் ட்ரையா இருக்கு. ஆமா, அந்த மாதிரி ஒரு நிலை தான் காண்பிக்குது. அது மட்டும் அல்லாது நமக்கு ஒட்டுமொத்தமா ஜூன் மாதத்துல ஒரு வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சூழல் இல்லை. ஜூன் இறுதி வரைக்குமே வங்கக்கடல் பகுதியில ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் சூழலே காணப்படலை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இந்த எலினோவின் தாக்கத்தினால இயல்பை விட குறைவா பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுல தென்மேற்கு பருவமழை அப்படின்னா அரபிக்கடலை ஒட்டி இங்க மேகங்கள் உருவாகும். குறிப்பா மும்பை பக்கத்துலலாம் மேகங்கள் சுற்றி கொண்டே இருக்கும், அந்த அளவுக்கெல்லாம் இருக்கும். வங்கக்கடல்ல உருவாவதுக்கும் அரபிக்கடல்ல இருந்து கனெக்ட் பண்றதுக்குமான அந்த பாயிண்ட் என்ன? குறிப்பா நமக்கு தென்மேற்கு பருவமழை காலகட்டத்துல அரபிக்கடல்ல புயலோ தாழ்வு பகுதியோ உருவாகாது. மாறா வங்கக்கடல் பகுதியில தான் உருவாகும். அதிலும் குறிப்பா வடக்கு வங்கக்கடல் பகுதியில இந்த நமக்கு ஒடிசா, வங்கதேசம் இதை ஒட்டிய வங்கக்கடல் பகுதி அல்லது ஆந்திரா கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இங்க ஒரு தாழ்வு பகுதி உருவானா அது நமக்கு அரபிக்கடலில் இருந்து ஈரப்பதமான காற்றை ஈர்க்கும், கொண்டு போயிட்டே இருக்கும். ஆமா, நமக்கு சோமாலியா ஜெட்னு சொல்லுவோம். இங்கிருந்து காற்றை ஈர்க்கும் போது ஒட்டுமொத்த மேற்கு கடற்கரை இங்கிருந்து காற்று இங்க ஒருவேளை சுழற்சி உருவானதுன்னா இங்க இருந்து காற்றை ஈர்க்கும். அந்த காற்று இந்த மலைத்தொடர்ல படுறப்போ நமக்கு மழை பெய்யும். ஒட்டுமொத்தமா நமக்கு மேற்கு கடற்கரை ஓர மாநிலங்களையும் மழை பெய்யும். இங்க இருக்க தாழ்வு பகுதி, இங்க இருக்கக்கூடிய கிழக்கு மாநிலங்கள், அதாவது கிழக்கு கடற்கரை ஓர மாநிலங்களான ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். சோ அப்போ ஒரு தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல இருந்துட்டே ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் வகையில இந்த தென்மேற்கு பருவமழை அமையும். ஆனா தற்போது பார்த்தோம்னா அந்த எலினோவின் தாக்கத்தினால அடுத்து வரக்கூடிய ஒரு 4 வாரங்களுக்கு ஒரு வலுவான தாழ்வு பகுதி உருவாகுவதற்கு ஒரு சாதக சூழல் இல்ல. சோ ஜூன் மாதம் ஒரு வலுவான மழை இருக்காது. ஆமா, தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்தமாவே இயல்பு குறைவா பதிவாகும். அதில் ஜூன் ஜூலை மாதங்கள் மிகவும் முக்கியமான மாதமா பார்க்கப்படுது. நமக்கு குறிப்பா அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதி அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த
கடல் பகுதி இருக்குல்ல, நமக்கு இந்திய பெருங்கடல் பகுதி, இப்போ தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய ஒரு சூழல்ல நமக்கு வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்புக்கு குறைவான வெப்பநிலை பதிவாகி வெப்பநிலை குறைவா இருக்கு, இங்கெல்லாம் வெப்பநிலை அதிகமா இருக்கு. இது வந்து கடந்த ஒரு 7 நாட்களுக்கு பதிவான வெப்பநிலையின் கணக்கீடு தான். இதுவே ஒரு சாதகமற்ற ஒரு சூழல். பருவமழை தொடங்குதுன்னா கடல்ல வந்து வெப்பநிலை அதிகரித்தா இங்க வந்து தாழ்வு பகுதியோ மண்டலமோ உருவாகும். அது காற்றை வாங்கி நமக்கு தென்மேற்கு பருவமழையை தொடங்கி வைக்கும், தீவிரம் கொடுக்கும். இங்க கூலிங்கா இருக்கதால அது வரக்கூடிய தாமதம். தாழ்வு பகுதி உருவாகவே சாதக சூழல் இல்லை. அப்போ நமக்கு தாழ்வு பகுதி உருவானாதான் காற்றை ஈர்க்க முடியும். அதுக்கு ஒரு நிலை இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோம் தென்சீன கடல் பகுதியெலாம் வெப்பம் அதிகரிக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் நமக்கு தென்மேற்கு பருவமழையில் தமிழ்நாடு நேரடியாக மழைப்பொழிவு பெறாவிட்டாலும் மேட்டூர் அணையாக இருக்கட்டும், அல்லது வந்து பவானி சாகர் அணையாக இருக்கட்டும், முல்லை பெரியாறு போன்ற முக்கிய நீர்நிலைகள் அனைத்துமே தென்மேற்கு பருவமழை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆனால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இயல்பு குறைவான மழை பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதுனால இந்த நீர்நிலைகள் நிரம்புமா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியா. ஸோ அப்போ ஒருவேளை மழை வந்தால் கூட அந்த தண்ணியை வீணாக்கிடக்கூடாது. கண்டிப்பா. எவ்வளோ வந்து தென்மேற்கு பருவமழையினுடைய டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ நமக்கு வரும், இந்த முறை எவ்வளோ பர்சன்டேஜ் குறைய வாய்ப்பு இருக்கு? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மழை மறைவு மாநிலம் தான். இருந்தாலும் அந்த வடகிழக்கு தான் நமக்கான மழை. ஆனா இருந்தாலும் அந்த மாலை இரவு வெப்பச்சலன மழையிலையும், அதே போல இந்த கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் பதிவாகக்கூடிய மழையும் கிட்டத்தட்ட ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் 33 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகும். ஆனால் இந்த ஆண்டு இயல்புக்கு குறைவாக பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 26 சென்டிமீட்டர் கிடைச்சாலே அதுவே பெரிது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சீசன்ல 26 சென்டிமீட்டர் தான் கிடைக்கிறது. அதுவே நமக்கு கிடைச்சாலே ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாது நமக்கு இப்ப தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகால பதிவாகலைன்னா என்ன ஆகும்னா, இயல்பா அங்க நல்ல மழைப்பொழிவு பதிவானா எஞ்சிய ஈரப்பதம் வந்து தமிழகத்தை நோக்கி நகரும். இங்க பகல்ல வெயில் இருந்தாலும் அந்த ஈரப்பதம் வளிமண்டலத்துல இருக்கும்போது மாலை இரவு கடல் காற்று உள்ளே நுழைந்து பரவலான வெப்பச்சலன மழையை கொடுக்கும். ஆனா இப்போ அங்கேயே பருவமழை சரியா பெய்யலைன்னா வறண்ட காற்றாதான் வரும், நமக்கு ஈரப்பதம் அதுல இருக்காது. அப்போ உள் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய வெப்பநிலையும் கடத்தி நமக்கு கடலோர மாவட்டங்கள் நோக்கி கொண்டு வரும். ஸோ அதே மாதிரி கடல் காற்று உள்நுழைகிறதும் தாமதம் அடையும். ஏன்னா நமக்கு மேற்கு காற்று வலுப்பெறும்போது அப்ப என்ன ஆகும்னா, சென்னை, கடலூர், புதுச்சேரி, நாகை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்ல ஜூன் ஜூலை மாதங்கள்ல வெப்பநிலை 40 டிகிரி வரைக்கும் பதிவாவதற்கு இன்னொரு வெயில் காலமா தான் இருக்க போகுது இந்த மழை நமக்கு கை கொடுக்காததால. ஆமா, நமக்கு ஒரு கோடை காலம் என்பது நீடிக்கக்கூடிய ஒரு கோடை காலமா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. செப்டம்பர் இறுதி வரைக்குமே தமிழ்நாட்டில் கோடையின் தாக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் இறுதி வரை கோடையாக இருக்க போகிறது. அதனால தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு இருக்காது. கிடைக்கக்கூடிய மழை நீரை சேமித்து வைக்கணும் அப்படின்னு தான் பெரிய விஷயமா இருக்கு. எங்களோடு இணைந்து இந்த தென்மேற்கு பருவமழை தொடர்பான நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இணைந்ததுக்கு நன்றி.